வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நேற்று நான் கொடுத்திருந்த வேல்யூ படி மார்க்கெட்டுக்கு இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். 143 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். நான் கொடுக்கும்போதே ஒரு விஷயம் நல்ல கிளாரிட்டியோடு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த ப்ளூ லைனுக்கு உள்ளதான் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நேற்றே சொல்லிட்டேன். ஏன்னா இதனுடைய ரேஞ்சு அதிகமா இருக்கிறதுனால தான் நான் இதை மென்ஷன் பண்ணி சொன்னேன். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் கீழே வராரு. 143 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சு நான் கொடுத்திருந்தேன். இதுல நான் நேற்றே ஒரு பிரைஸ் சொல்லியிருந்தேன். 23,568க்கு மேல போக முடியல அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தரா டவுன் ஆகும் அப்படிங்கிற ரீசன் நான் 2 டேஸா சொல்லியிருந்தேன். நேற்று அந்த பிரைஸை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதனால இதை நான் ஒரு ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆன மார்க்கெட் எகெயின் ப்ளூ லைனுக்கு நியர்பை திரும்பவும் ஆப்போசிட்ல ஓப்பன் பிரைஸ்க்கு மேல போய் ப்ளூ லைனையும் ட்ரிகர் பண்ணிட்டு வந்துருச்சு. க்ளோஸ் வச்சிருக்கு, அடுத்தது கீழே இறங்கிருச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சினாரிஸ் படி இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் ஃபிளாட் டு நெகட்டிவாக தான் எடுத்துக்க முடியும். இந்த இப்பொழுதைக்கு மார்க்கெட் நல்ல புல்லிஷாக தான் இருக்கு அப்படிங்கிறதுனால உடனே புல் ட்ரெண்டாக இதை மாற்றி எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. சரி, ஓகே. ஸ்ட்ரைக் ப்ரீமியத்தில் பார்த்துடலாங்க. 23,300 நான் நேற்று எக்ஸ்பைரிக்கு வீடியோவில் கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 23,350 கால் ஆப்ஷன் பிரீமியம் 125க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அவர் 298 வரைக்கும் போயிருக்காரு இன்னைக்கு ஹை. ஓகே, அதே ஆப்போசிட்ல எங்க இந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்துல நான் கொடுக்கும்போது ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணுங்க. எப்பவுமே இந்த 3 மினிட் கேண்டில் எடுத்துக்கோங்க. 3 மினிட் கேண்டில், 5 மினிட்ஸ் கேண்டில் எதுவா இருந்தாலும் இந்த லோல இருந்தே என்ட்ரி எடுக்க கத்துக்கோங்க. ஒரு கேப் அப் மார்க்கெட்டா இருக்கு அப்படின்னா, இவர் லோவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா உண்மையா சொல்லணும்னா புட்டு ஹைக்கு போயிருக்கணும். அப்பதான் இது பாத்தீங்கன்னா ஹைக்கு போயிருக்காரு. ஆனா நேற்று லோவுக்கு கீழே தான் மார்க்கெட்டே ஓபன் ஆயிருக்கு. ஸோ ஹைல இருந்து மார்க்கெட் கீழே விழுகுது. ஆப்போசிட்ல லோல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு போறாரு. திரும்பவும் அதே இடத்துக்கு தான் திரும்பவும் என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இது நம்ம நேற்றே இந்த பிரைஸ் லெவல் சொல்லிட்டேன். ரெண்டாவது, இந்த புட்டெல்லாம் இந்த எஸ்டர்டே லோவுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா தயவு செய்து புட்டெல்லாம் ட்ரை பண்ணாதீங்கன்னு நான் நேற்றே சொல்லியிருப்பேன். கவனிச்சு பாருங்க. 126க்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அதே 126க்கு இவர் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் மேல போனதான் இன்னைக்கு நல்ல ரேலியா இருக்கு. சரி, ஓகே. நான் இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக் பிரீமியம் பாத்தீங்கன்னா 23,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் 126க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்டுங்க. அதே 450 புட் ஆப்ஷன் 126க்கு கீழே இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகும். ஏன்னா இங்க ட்ரிகர் கூட பண்ண முடியல ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ. ஆனா ஆப்போசிட்ல சப்போர்ட் எடுத்துட்டாங்க. அப்ப மார்க்கெட் இங்கதான் போகுது அப்படிங்கறத ரியாலிட்டி. ஸோ திரும்பவும் அதே பிரைஸுக்கு மார்க்கெட் மேல போனதுதான் மார்க்கெட் இன்னைக்கு. ஸோ ஓகே, இதே ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் பிரீமியத்தை செக் பண்ணி பாருங்க. இவருடைய லோ வரைக்குமே இன்னைக்கு நல்லாவே புட்டு சண்டை போட்டாங்கன்னு தான் எடுத்துக்கணும். 8 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். 10 ரூபா 50 காசுலயே ஒரு சப்போர்ட் இருக்கும். அதுல இருந்து கூட 26 ரூபா வரைக்கும் போனாரு புட்டு. இதே ஓடிஎம் ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்பைரிக்கு இதையே எடுத்து பண்ணீங்கனாலுமே நல்ல பிரீமியம் தந்திருக்கு இன்னைக்கு. 23,450 புட் ஆப்ஷன் பிரீமியம் கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50 ரூபாயில இருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு பிரைஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வருது. இந்த 30 ரூபா 70 காசு அப்படிங்கறதுலாம் எக்ஸ்பைரி லெவலுங்க. இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு போனதுதான் 199. இந்த பிரைஸ் எல்லாம் எங்க இருந்து வருது? ஏன் இதை மட்டும் எடுக்கிறோம்? 50 rupees தான் இந்த ரெண்டு பேத்துக்கும் ஆவரேஜ் பிரைஸ். ஸோ அந்த பிரைஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க கொண்டு வரோம். இந்த 126க்குன்னு சொல்லியிருக்கேன். இதனுடைய லோ சப்போர்ட்டுங்கிறது 50. அப்ப இந்த 50 நமக்கு எங்க வேலை செய்யுது? ஓடிஎம்ல வேலை செய்யுதுங்க. ஓடிஎம்க்கு யார் ஒருத்தங்க இந்த 50 ரூபாய் தக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்டு.
23,450 கால் ஆப்ஷனுக்கும் 23,300 புட் ஆப்ஷனுக்கும் தான் இங்க போட்டியே. சரிங்களா? இதுல 50 ரூபாய்க்கு மேல இருந்தா கால் வந்து மேல போகுங்கிறத ரூல். ஓகே, இது வந்து எக்ஸ்பைரி ஸ்ட்ரைக்கு. இப்பொழுதைக்கு நாளை மார்க்கெட் பத்தி பார்த்துடலாங்க. டைம் இல்லை, ரொம்ப நேரம் எடுத்துட்டோம். நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு நம்ம சொன்ன பிரைஸ் லெவலை மட்டும் கவனிச்சு பாருங்க. இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால மார்க்கெட்டு அடுத்த அப் ட்ரெண்ட் ரேலி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து 567க்கு மேல எனக்கு ஓப்பன் கிடைக்கணும். அப்படி ஓப்பன் கிடைச்சது அப்படின்னா அடுத்த டார்கெட்டுங்கிறது 23,782 அல்லது 78ன்னு எடுத்துக்கோங்க. இந்த பிரைஸ்ல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கலாம். ஓப்பனை பொறுத்து இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க. இங்க ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்குது அப்படின்னா 5 மினிட்ஸ்ல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்குது அப்படின்னா இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணும். அது அடுத்த டார்கெட்டுங்கிறது 23,966 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்படியே கரண்ட் ரேலி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இருக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து இந்த முக்கியமான பிரைஸ் விட்டு கொடுத்தாதான் இதெல்லாம் முடியும். புரியுதுங்களா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ் என்ன? 23,778ங்க. நாளைக்கு நிஃப்டியோடைய ரேஞ்சுங்கிறது 81 அப்படிங்கிற லெவல் வச்சுக்கோங்க. 81 பாயிண்ட்ஸ்ங்கிற லெவல்ல நாளைக்கு வந்து நிஃப்டி மூவ் ஆகும். ஓப்பன்ல இருந்து 81 பாயிண்ட்ஸ்ங்கிற ரேஞ்சில் 4 ரெசிஸ்டன்ஸ் 4 சப்போர்ட் போட்டுக்குங்க. அதே போல நாளைக்கு இம்பார்ட்டன்ட் பிரைஸ் லெவல்ங்கிறது 23,465 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பிரைஸா ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அதை டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போதைக்கு நான் இதை காமிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வரைக்கும் இப்போ வந்து ஃபில் ஆயிடுச்சு. 568 வரைக்குமே மார்க்கெட் போச்சு. நான் இந்த கேப் ஃபில் ஆகிறதுக்காக இந்த 567ங்கிறத கொடுக்க கிடையாது. இது நீங்க லாங் டைம்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ இப்போ இன்னைக்கு இதை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். 465 அல்லது 504க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்குற வாய்ப்பாக அமைஞ்சிடும். இல்லை மேலே போகுது அப்படின்னா 735, அதாவது இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இமீடியட்டா 782க்கு நிச்சயமா ரீச் ஆகலாம். ஆனால் அந்த இடத்துல க்ளோஸ் வைக்குதா அல்லது ரிஜெக்ஷன் ஆகுதாங்கிறத கவனிச்சு என்ட்ரி எடுங்க. அதாவது நாளைக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி நடந்துச்சோ அதே சினாரியோ வந்து நாளைக்கு கால் ஆப்ஷன்ல நடக்குது. இப்ப வந்து இதுதான் 3 மினிட் கேண்டில் லோங்க. 118 அப்படிங்கிற பிரைஸ்ல லோ வச்சிருக்கு. அப்ப இந்த 118ல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா தைரியமா இந்த இடத்துலயே பை பண்ணிட்டு போயிருங்க. ஹை தான் டார்கெட். இது வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆகக்கூடிய சினாரிஸ் இப்படிதான் போச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காவே போகும். சரிங்களா? அதனால இந்த பேசிக் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க, பார்த்துக்கலாம். இப்பொழுதைக்கு மார்க்கெட் நல்ல புல்லிஷ் ரேலியில இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா இதை வந்து நம்பலாமான்னு கேட்டா ஆல்ரெடி எல்லா மார்க்கெட்டும் நெகட்டிவ்ல இருக்கு. ஆனா வந்து இப்பொழுதைக்கு புல் பேக் ரேலியை மட்டும்தான் நான் எடுத்துக்க முடியும். இதுக்கு கீழே இறங்குச்சு அப்படின்னா 23,273 வரைக்கும் மினிமம் வரலாம். அது நாளைக்கு ஓப்பனை பொறுத்து எந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது அல்லது க்ளோஸ் வைக்குதாங்கிறத பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? நாளைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ஸ்ட்ரைக் பிரீமியம் ஆனது 23,600 கால் ஆப்ஷன் 212க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுவே 23,550 புட் ஆப்ஷன் 286க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இதுல முக்கியமான பிரைஸ் லெவலை நான் கொடுத்துட்டேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா எனக்கு யார் லைக் பண்றதை பத்தியோ சப்ஸ்கிரைப் பண்றதை பத்தியோ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.